அதவனாக மாற்றி கடவுளுக்கு விரோதமாக எழுப்புவதிலே அவன் செயல்பட்டான். அப்படிதான் இந்த ஆதாம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஜெனிசியா சாப்டர் 3 verse 6 அவர் என்ன செய்கிறார்? கனியை புசித்து அங்கே கீழ்ப்படியாமையை ஏற்றுக்கொண்டார். ஆகவே நீங்களும் நானும் ஆதாமினால் வந்த அந்த கீழ்ப்படியாத நிலையினால் ஆதாமினால் நமக்கு என்ன வந்தது என்று சொன்னால், முதலாவது ஆதாமினால் வந்தது நமக்கு பாவம், இரண்டாவது ஆதாமினால் நமக்கு வந்தது மரணம், மூன்றாவது ஆதாமினால் நமக்கு வந்தது அக்கினி தீர்ப்பு, நாலாவதாக ஆதாமினால் வந்தது நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாத நிலை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலினாலே நமக்கு என்ன கிடைத்தது என்று சொன்னால், முதலாவது இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு நீதி வந்தது, இரண்டாவது ஜீவன் வந்தது, மூன்றாவது ஆக்கினி தீர்ப்பில் இருந்து நம்மை அகற்றி விட்டார், அதாவது எடுத்து விட்டார் வெளியே. நான்காவது நமக்கு ஒரு நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுத்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக, பிதாவினுடைய பிள்ளைகளாக, கடவுளினுடைய பிள்ளைகளாக, இறைவனுடைய பிள்ளைகளாக நம்மை ஆண்டவர் மாற்றினார். ஆகவே ஒரு மனிதன் கீழ்ப்படியாமல் போனதினாலே பாவம் வந்தது ஆதாமினால். ஒரு மனிதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததினாலே நமக்கு நீதி, ஜீவன், ஆக்கினி தீர்ப்பு இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையும் அவருடைய பிள்ளையாகவும் நாம் மாறக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்மை நடத்தினார். நாம் இங்கே வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 2:8 சொல்லுகிறது, இயேசு மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர் ஆகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எது வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்தார் என்று சொன்னால், மரணம் வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்தார். மரணம் என்று சொன்னால் அவர் சாகும் வரைக்கும் 33 ஆண்டுகள் ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படிந்து இருந்தார் இந்த பூமியிலே. இயேசு மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் அவர் மனிதனாக அந்த மனித ரூபத்திலே, மனித வடிவத்திலே, மனிதனுடைய தோற்றத்திலே இருந்தும் ஆண்டவர் கீழ்ப்படுகிறவராக இருந்தார். நீங்களும் நானும் மனித ரூபத்திலே, மனித தோற்றத்திலே மனிதர்களாக இருக்கிறோம். இயேசுவும் மனிதராக இந்த பூமிக்கு வந்தார், கடவுளாக இருந்தும். ஆனால் அவர் கீழ்ப்படிந்தார். யாருக்கு கீழ்ப்படிந்தார்? பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார், கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். எது வரைக்கும் கீழ்ப்படிந்தார் என்று சொன்னால், மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இயேசுனுடைய கீழ்ப்படிதலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆதாமின் கீழ்ப்படிதலை விட்டு நீங்களும் நானும் வெளியே வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆதாமின் கீழ்ப்படிதலிருந்து நாம் வெளியே வந்தால் ஆண்டவருடைய கீழ்ப்படிதனாலே நீதி, ஜீவன், ஆக்கினி இல்லாத தீர்ப்பு அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாற முடியும் என்பதை ஆண்டவர் நிரூபிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண செய்வாராக.